Welcome back to Saturday on the Book Show with Ananthi. So, over Saturday-லயும் வந்து நீங்க நம்ம இதுவரைக்கும் ரிலீஸ் பண்ண வீடியோஸ்க்கு கீழே போடுற கமெண்ட்ஸ்ல வர கேள்விகளுக்கு வந்து நான் பதில் சொல்வேன். இல்லைனா வந்து எனக்கு அனுப்புற மெயில்ஸ் இல்லை இன்ஸ்டாகிராமில் நீங்கள் இன்பாக்ஸ் பண்ணுற ஒரு சில கொஸ்டின்ஸ்க்குலாம் வந்து சரி சாட்டர்டேல நம்ம பதில் சொல்லலாம் அந்த மாதிரி வந்து எடுத்திருப்பேன். ஸோ ரீசெண்டாக இல்லை கொஞ்ச நாள் ஆச்சு இந்த பொன்னியின் செல்வன் சம்மந்தமாக வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து நானே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ட்ரையல் ரன் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டு ட்ரை பண்ணுறதில்ல, முக்கால்வாசி நம்ம தலையே செய்ய மாட்டோம். ஸோ அதனால ஒரு எஃபர்ட் போட்டு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ண ஒரு பாவத்துக்கு ஏன் இப்படி ஆஹா ஹாட் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தோணுச்சு ப்ராபப்ளி த புக் ஷோடைய ஆடியன்ஸ்க்கு வந்து நமக்கு இதெல்லாம் தேவையில்லை, நமக்கு வந்து நார்மல் கான்டென்ட்டே போதும். இதில் வந்து தேவையில்லாமல் நிறைய பேர் வந்து இதுக்கு அடியில் வந்துட்டாங்களோ, நம்ம வந்து கூப்பிடாத ஒரு சில நபர்கள்லாம் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்துட்டாங்களோ, காஸ்டியூம்காகவோ இல்லை மேக்கப்காகவோ வந்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஐ ஃபெல் ஸோ பேட். பட் அதர்வைஸ் இட் வாஸ் ஜஸ்ட் அன் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ அது எனக்கும் பண்ணணும் ஆசையாக இருந்தது. ஸோ ஐ ட்ரைட் இட் அண்ட் ஐ ஹேட் ஃபன் டூயிங் இட். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து இந்த லுக்ஸ் அது எல்லாத்தையுமே தாண்டி தெர் வாஸ் ஒன் பர்சன் இந்த மாதிரி உங்களுக்கு ஹிஸ்ட்ரி தெரியுமா தெரியாதா, இது வந்து உங்களுக்கு ரவிதாசன் அந்த மாதிரி வந்து பிராமின்ஸ் தான் கொண்டாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா, ராஜராஜ சோழனுடைய அண்ணா ஆதித்த கரிகாலனை வந்து அவங்க தான் கொண்டாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா, ஹிஸ்ட்ரி தெரியாமல் இப்படி பேசலாமா பிளா 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 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள்லாம் வந்துருந்துச்சு. ப்ராபப்ளி நான் பேசின விஷயம் கன்வே ஆனது தப்பாக இருந்திருக்கலாம். ஆனால் என்னென்னா ரவிதாசன், சோமன் சாம்புவன் இவங்கெல்லாம் வந்து பிராமின்ஸு அண்ட் இதை வந்து கல்கி அவர்கள் எழுதும்போது அவங்கள வந்து பிராமணாலாம் காமிக்காமல் ஒரு பாண்டிய இதாகவே வந்து காமிச்சிட்டாங்க. அண்ட் அவங்க வந்து இந்த உடையார்குடி இன்ஸ்கிரிப்ஷன் பற்றி போட்டிருந்தீங்க. உடையார்குடி இன்ஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த காலத்து தமிழில் இருக்குது. அது வந்து நம்ம மொழிபெயர்ப்பு பண்ணி நம்மளோட தமிழில் மாற்றும் போது ஒவ்வொருத்தங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் விதவிதமாக இருந்திருக்கு. அதனால தான் வந்து இப்போ நீலகண்ட சாஸ்திரி வந்து அது படிக்கும்போது அதுலேருந்து அவர் புரிஞ்சுக்கிட்ட விதம் ஒரு விதமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்களும் ரிசர்ச் பண்ணும்போது இதுலேருந்து அவங்க புரிஞ்சுக்கிட்ட விதப்படி ஒருவேளை இப்படி தான் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிறது தான். ஸோ தெர் இஸ் நோ டவுட் அந்த உடையார்குடி இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து ரவிதாசனுடைய பேர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சோமன் சாம்பவன் அவங்களுடைய பேர் இருக்குது. இதையும் தாண்டி இருமுடி சோழன் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தரோட பேர் இருக்குது. அந்த மூணாவதாக இருக்கிற அந்த பேர் வந்து அகெயின் இது ஒரு கான்ஸ்பிரசியை கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா மூணாவதாக இருக்க பேர் வந்து ஒரு சோழருடைய பேர். அண்ட் அப்போ வந்து ஒரு சிற்றரசராவோ இல்லை மினிஸ்டராவோ இருந்த ஒரு நபர் அவர். ஸோ அவர் எப்படி இந்த கூப்பில் வந்து ஒன்று சேர்ந்தார். ஸோ இதுக்கு ஒரு வேளை வந்து மதுராந்தகன் ஹெல்ப் பண்ணியிருந்தாரா, இல்லை முன்னாடி நம்ம வந்து இந்த வீடியோவில் கேட்ட மாதிரியே வந்து இவங்க ஆதித்த கரிகாலனை வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ராஜராஜ சோழனும் குந்தவையுமே இதுக்கு மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்களா அப்படிங்கிறது எல்லாமே ஒரு கெஸ் ஒர்க் தான். இப்போ வந்து இப்போ நடந்த ஒரு விஷயம்னா நம்ம வந்து டக்குன்னு அதுக்கான ஃபேக்ட்ஸ்லாம் எடுத்து அதுக்கான கரெக்டான பதில் கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டம். அண்ட் இன்னுமே வந்து நிறைய கேசஸ் வந்து போராடிக்கிட்டே இருக்காங்க தப்பே பண்ணாமல். ஒரு சில பேர் வந்து அவங்க தான் கிரிமினல்ஸ்ன்னு நினச்சி இப்போ வரைக்குமே வந்து கோர்ட்டில் ஜெயிலில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கே வந்து நான் இந்த தப்பு பண்ணல, இட் இஸ் நாட் மீ, வேறு யாரோ பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு சஃபிஷியன்ட் ப்ரூஃப் இல்லாதனால தான் அவங்களால வெளில வர முடியல. ஸோ இந்த மாதிரி நிறைய கேசஸ் இப்போவே இருக்குது அப்படின்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு அது. ஸோ அதில் இந்த உடையார்குடி இன்ஸ்கிரிப்ஷனில் அவங்க போட்டிருக்கிற அந்த ஒரு மொழியை வச்சு இந்தந்த பெயர்கள் இருக்குது, இவங்க இந்த தவறு பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய அந்த லேண்டை வந்து கன்ஃபிஸ்கேட் பண்ணாங்க. ஸோ அதுதான் வந்து அவங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு தண்டனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி இன்னும் அதில் நிறைய விஷயங்கள் நமக்கு டக்குன்னு பார்த்தோன்னே ஒரு சில விஷயம் நமக்கு புரியுது அப்படின்னா காலங்காலமாக இதை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் இல்லையா, அந்த கேள்விகளோட ஒரு தொடர்ச்சியாக தான் நானும் அந்த வீடியோவில் வந்து அந்த விஷயம் சொல்லியிருந்தேன். ஓகே கரெக்ட், இவங்கெல்லாம் கொன்னாங்க, இதுக்கு பின்னாடி யாராவது காரணமாக இருப்பாங்களா, அது எப்படி இவ்வளோ பெரிய ஒரு அரசர் அவர். அண்ட் ஆதித்த கரிகாலன் இஸ் ஆல்சோ வெரி பவர்ஃபுல், அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கிங்கு, அப்படி வந்து நிறைய போர்க்களத்தில் வின் பண்ணியிருக்காரு. இவருக்கு எதிராக வந்து ஒரு பெரிய ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு. இந்த சூழ்ச்சிக்கு இத்தனை ஒரு ஃபேமிலி, ஒரு பயங்கரமான சப்போர்ட்டிவான ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது ஏதாவது ஒரு லூப் ஹோல் இருந்திருக்குமா, உள்ளேயே யாராவது இதை பண்ணியிருப்பாங்களா, அவங்க வந்து ரவிதாசனுக்கோ சோமன் சாம்பவனுக்கோ. ஏன்னா இப்போ சோமன் சாம்பவன் நம்ம வந்து கல்கி அவர்களுடைய பொன்னியின் செல்வன் படிக்கும்போது அப்படி சொல்கிறோம். ஆனால் அதில் வந்து அவரோட பேர் ஏதோ பிராமணா அப்படி தான் ஏதோ முடியும். ஸோ அதில் இருக்க கேரக்டரோட பேரே அவங்களுக்கு அப்படி தான் முடியுது. இவங்க 2 பேர் ப்ளஸ் அதர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த அதர்ஸுங்கிறது யார், இவங்களோட ரிலேட்டிவ்ஸா இல்லை இவங்களுக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ண வேறு யாரோவா, இது எல்லாமே வெறும் கொஸ்டினாக தான் இருக்குது. வி கேனாட் ட்ராவல் பேக் thousands of years பேக், வி கேன் ஒன்லி ஸ்பெக்குலேட். இது எதுவுமே உண்மை இல்லாமையும் இருக்கலாம், இல்லை இது எது வேணாலும் உண்மையாக இருக்கலாம். ஸோ ஏன்னா ஹிஸ்ட்ரியை பற்றி ஒன்று சொல்லுவாங்க, இப்போ நம்ம ஒன்று எழுதி வச்சுட்டு போகிறோம் அப்படின்னா அதுக்கு சஃபிஷியன்ட் ப்ரூஃப் இருந்தால் அதுதான் உண்மைங்கிற மாதிரி பிற்காலத்தில் இருக்கவங்களுக்கு தெரியலாம். பட் இதில் எவ்வளோ உண்மைங்கிறது அவங்க கெஸ் தான் பண்ண முடியுமே தவிர 100% இதுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து கெஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் செய்கிற செயலை வச்சு நான் இப்படி தான் ஒன்று சொல்லலாம், ஆனால் நான் என்ன யோசிக்கிறேங்கிறது கண்டிப்பாக யாருக்குமே தெரியாது. அது கண்டிப்பாக என்னோட செயல் இருக்குமானுங்கிறது தெரியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வச்சு தான் வந்து நம்ம ஹிஸ்ட்ரியை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஹிஸ்ட்ரிங்கிறது ப்ரெடிக்ட்டும் கிடையாது,
கிடையாது. அப்படிதான் நம்ம வந்து காம்ப்ரிஹெண்ட் பண்ணிக்கிறோம். அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினைச்சுக்கிறோம். ஸோ அதில் ஒரு சிலருக்கு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்கும்போது இட் இஸ் வெரி வெரி குட். எவிடன்ஸ் இல்லைன்னா there are only speculations and one of the speculations பற்றி தான் நம்மளும் பேசியிருந்தோம். பட் எனிவேஸ் தேங்க்யூ ஃபார் போஸ்டிங் தட் கொஸ்டின். பட் யா இதையும் தாண்டி கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய பொன்னியின் செல்வன் பற்றி பேசும்போது நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் அதில் நிறைய ஃபிக்ஷன் தான் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பேசிக்கலி தோஸ் 2 வீடியோஸ் வேறு அபவுட் இதுதான், இதுக்காக தான் பண்ணணும்னு நினச்சோம். ஆனால் அங்கங்கே வந்து நமக்கு ஞாபகம் வந்து நிறைய விஷயங்களை வந்து இன்சர்ட் பண்ணியிருந்தோம். உடையார் கூட இன்ஸ்கிரிப்ஷன் பற்றி வேறு நிறைய பிளாக்ஸ் எல்லாம் கூட இருக்குது. ஸோ நீங்கள் அந்த பிளாகை விசிட் பண்ணிங்கன்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது, அதில் நமக்கு புரிகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும், புரியாத மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை தான் நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது நான் ஜஸ்ட்டு ஒரு யூடியூபராவோ இல்லை வந்து அந்த சங்க காலத்து தமிழ் தெரியாமலையோ இதுதான் அதில் இருக்குது, இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி என்னாலையும் சொல்ல முடியாது. ஜஸ்ட் ஸ்பெக்குலேஷன்ஸ். ஜஸ்ட் ரீட் இட் தமிழ் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தீங்க. கத்தி படிக்கலாமா இல்லை வந்து மனசுக்குள்ளே படிக்கலாமா அப்படின்னு. எனக்கு பர்சனலி கத்தி படித்தா எனர்ஜி நிறைய போகிற மாதிரி இருக்கும். அதனால நான் வந்து இது படிக்க மாட்டேன். பட் ஒரு சில டைம் வந்து அது கத்தி படிக்கும்போது ஒரு பயங்கரமான நமக்கு ஒரு இங்கிலீஷ் புலமை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஒரு இமோஷனோட படிக்க முடியுதா அந்த மாதிரி ஒரு ட்ரையல் அண்ட் ரன் தான் பண்ணுவேன். இல்லை சம்டைம்ஸ் எனக்கு ஃபோக்கஸ் மிஸ் ஆகுதுன்னா அந்த டைமில் மட்டும் நான் கத்தி படிப்பேன். ஸோ தட் நான் படிக்கிறதோடு சேர்த்து நான் சொல்கிற விஷயங்களும் என் காதுக்கு போய் உட்காந்து என் மைண்டுக்கு வந்து தெரியணும், ஒழுங்கு இதை கவனி அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக. அது வந்து கண்டினியூஸாக பண்ணுறதை விட எப்பப்பெல்லாம் நமக்கு ஃபோக்கஸ் மிஸ் ஆகுதோ அப்போ மட்டும் இந்த கத்தி படிக்கிறதுங்கிறது ஓகே. அதர்வைஸ் நம்ம கத்தி படிக்கிறதுலேயே எனர்ஜி பர்ன் ஆகிடும், அப்புறம் தானே படிக்கிறது. அண்ட் லைக் அ டைமண்ட் இன் த ஸ்கை. தேங்க்யூ ராஜா அபித். சன் டிவி திவாலி ஸ்பெஷல் பட்டிமன்றம் எக்ஸலன்ட் ஸ்பீச் மேம், சூப்பர்ப். தேங்க்யூ ராஜா. அண்ட் நிறைய பேர் வந்து அந்த சன் டிவி பட்டிமன்றம் வந்து நல்லா பண்ணியிருந்தீங்க, சூப்பர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி அந்த பட்டிமன்றம் பண்ணிட்டு வந்து ஒரு 4-5 நாளைக்கு என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை. நம்ம நினச்சது நிறைய பாயிண்ட்ஸ் எழுதி வச்சதுமே அத்தனை பாயிண்ட்ஸ்லாம் நம்ம சொல்லவே இல்லை அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்துகிட்டே தான் இருந்தது, இன்னும் இருக்குது. ஆனால் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து பட்டிமன்றம் ராஜா சாரே ஒரு தடவை சொல்லியிருந்தார், நீங்கள் பட்டிமன்றம் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போவீங்கல்ல, வீட்டுக்கு போகும்போதெல்லாம் உங்களுக்கு தோணிட்டே இருக்கும், இதை நம்ம சொல்லியிருக்கலாம் அதை நம்ம சொல்லியிருக்கலாம், நீங்கள் அந்த ஒரு அதிருப்தியோடு தான் போவீங்க, தட்ஸ் வெரி நேச்சுரல் அப்படின்னாங்க. விச் இஸ் நான் இந்த பட்டிமன்றத்துக்கு நிஜமாவே ப்ரிப்பேர் பண்ணேன், அந்த ப்ரிப்பேர் பண்ணல நிறைய பாயிண்ட் சொல்லலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தது. அங்கே போனோடனே ஐயோ இந்த கொடுத்த டைமில் இத்தனையும் படித்து முடிக்கணுமே, அதாவது சொல்லி முடிக்கணுமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதட்டத்தில் ஒரு சில பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணேன். பட் இருந்தாலும் வந்து அது கிடைச்ச அந்த ஒரு ரெஸ்பான்ஸுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா ஒன்றும் இல்லை, நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்ததில்ல. ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளும் போய் அந்த இடத்துல உட்காந்து தீபாவளி அன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடியும் வந்து உட்காந்து அது எஸ்பெஷலி பாப்பையோட பட்டிமன்றத்தில் உட்காந்து பேசுறதுங்கிறது எவ்வளோ பெரிய அனுபவமாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் மொமெண்ட் ஆஃப் 2022 அப்படிங்கிற மாதிரி வந்து அது ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட்டாக இருந்தது. அண்ட் சேலமில் அவ்வளோ க்ரௌடு, லைக் அவ்வளோ க்ரௌடு, போலீஸ் ப்ரொடெக்ஷனோட உள்ளே கூட்டு போனாங்களா, அவ்வளோ பெரிய க்ரௌடுக்கு முன்னாடி பேசுறது. அண்ட் ராஜா சார், பாரதி மேம் அண்ட் பாப்பையா அவர்கள் இவங்க எல்லாருக்கும் முன்னாடியும் வந்து நான் நினச்ச அத்தனை பாயிண்ட்ஸையும் வந்து பேசுறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயமா இருந்தது. ஸோ இன்னும் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம், ப்ராபப்ளி நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணுறேன். கௌஷிகா சுப்பிரமணியன், ஏய் குண்டு நீ ஏண்டி இதெல்லாம் பண்ணுற, படிக்க கேவலமாக இருக்குது, எதுக்கு அந்த பொன்னியின் செல்வன் காஸ்டியூமுக்கு தானே, ஏன் ஒல்லியாக இருக்கவங்க திருசா மாதிரி இருக்கவங்க மட்டும்தான் அந்த மாதிரி காஸ்டியூம்ஸ்லாம் ட்ரை பண்ணுவாங்க, அவங்கவுங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போடக்கூடாதா, அது போட்டால் உங்களுக்கு என்ன அர்த்தம், அதுவும் நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்துட்டு நீங்கள் இது சொல்லியிருக்கீங்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா வந்து தேர் இஸ் நோ பர்ஃபெக்ட் சைஸ். எனக்கு வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து நான் ஒரு ஊருக்கு நான் ட்ராவல் பண்ணியிருந்தேன். அந்த காரில் காலையில் நாங்கள் வந்து ஒரு 2:15-3 மணிக்கு ரூம்லேருந்து கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு வரதுக்கு ஒரு 4 to 5 hours ஆகும். அது வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு லாங் ஸ்ட்ரெச்சுக்கு வந்து வெறும் ஒரு பிளெயினாக லேண்ட்ஸ்கேப்பாக இருக்குது, அங்கங்கே வந்து மரம் இருக்குது, ஒரே டைப் ஆஃப் மரம் தான் இருக்குது. ஆனால் அந்த ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்குது. நம்ம என்றைக்குமே அதெல்லாம் பார்த்து ஜட்ஜ் பண்ணுறதே இல்லையே. என்னோடய பூனையெல்லாம் 3 பூனை 3 விதமாக இருக்குது, 3 ஷேப்பில் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஜட்ஜ் பண்ணுறதே இல்லையே. நேச்சுரலி நம்ம வந்து இந்த சைஸில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் தப்பே தவிர எந்த சைஸில் இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரீசெண்ட் டேஸில் வந்து நான் வாங்கி வச்சிருந்த பல வருஷமாக நான் யூஸ் பண்ண ஜீன்ஸோ இல்லை ஷர்ட்டோ அது எதுவுமே பத்தல. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ண தெரியுமா, புதுசாக போய் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா ட்ரெஸ்ஸுங்கிறது நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரியே தான் இருக்கணுமே தவிர நம்ம ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஃபிட் ஆகணும் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இஸ் நாட் அபவுட் சைஸஸ். நமக்கு வந்து அது மென்டலி வந்து ஃபீல் குட்டாக ஃபீல் பண்ணுறோமா, நம்ம வந்து எழுந்துக்கணும்னு நினச்சா டக்குன்னு எழுந்துக்கிறோமா, ஒன்று நினச்சா ஒழுங்காக ஓடுறோமா, அது மாதிரிலாம் தான் இருக்கணுமே தவிர மற்றபடி இந்த பர்ஃபெக்ட் சைஸில் தான் இருக்கணும், இந்த சைஸில் இருக்கவங்க தான் இந்த மாதிரியான ட்ரெஸ் போடணும் அப்படிங்கிறது
எனக்குன்னு இல்லை, நீங்கள் யாருக்குமே அதை சொல்லக்கூடாது, நீங்கள் உங்களுக்கே அதை ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் இருக்காங்க, நானும் ஒரு சில மொமெண்ட்ஸில் இருந்திருக்கேன், சே நம்ம இப்படி இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் லுக்கிங் பேக் என்னோட எந்த இன்ஸ்டாகிராம் பிக்சரை பார்க்கும்போதும் அப்போ நான் சூப்பராக இருக்க மாதிரி தான் இருந்திருக்கேன். ஸோ ப்ராபப்ளி இன்னும் 10 இயர்ஸ் கழிச்சு நான் இந்த குண்டு ஃபோட்டோ பார்க்கும்போது கூட எனக்கு அப்படி தான் இருக்குமா இருக்கும், சே நம்ம இப்படி இருந்திருக்கோம் பாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ லைஃப்பில் இப்போ இருக்க மொமெண்ட்டில் நம்ம 100% இருக்கிறது தான் முக்கியமே தவிர, இப்படி இருந்திருக்கணும், அப்படி இருந்தால் நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு அவ்வளோ கண்டிஷனலாக இருக்கிறதுங்கிறது என்றைக்குமே வந்து இட்ஸ் நாட் அ சொல்யூஷன். ஸோ நீங்கள் பொண்ணோ பையனோ குழந்தையோ தாத்தாவோ பாட்டியோ இல்லை வந்து 30 வயசோ 40 வயசோ 50 வயசோ, வாட் எவர் ஷேப் யூ ஆர் இன், வாட் எவர் யூ வாண்ட் டு வேர், இட்ஸ் அப் டு யூ டு வேர். அண்ட் வந்து இது நீங்கள் மற்றவங்களுக்கும் இந்த கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணக்கூடாது, உங்களுக்கும் இந்த கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணக்கூடாது. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வேறு யாராவது உங்களுக்கு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஓகேவா? புதுசாக ஜீன் வாங்குங்க, நான் அதுக்கப்புறம் ஷாப்பிங் போனேன், அப்புறம் வந்து புதுசாக டிஷர்ட் வாங்குங்க, இல்லைன்னா இந்த மாதிரி பழசே லூஸ் டிஷர்ட் போட்டுக்கோங்க, அப்புறம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகே, ஒர்க் அவுட் பண்ணுறதும் வந்து இஃப் ஒன்லி யூ வாண்ட் டு டூ, நாட் பிகாஸ் சம்படி இஸ் சேயிங். ஸோ நிறைய கேள்விகள் வந்து பொன்னியின் செல்வன் பற்றி தான் நிறைய இருந்தது, நிறைய காமெண்ட்ஸும் அதை பற்றி தான் இருந்தது. பட் நீங்கள் வந்து வேறு ஏதாவது என்கிட்ட கேட்கணும் ஆசைப்பட்டாலோ, இல்லை வந்து வேறு ஏதாவது வீடியோஸில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை இன்ஸ்டாகிராமில் எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள், இல்லை rjananthi@thebookshop.in அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயிலும் பண்ணலாம். thebookshop.in அப்படிங்கிற வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். அதில் நிறைய புக் ரிவ்யூஸ் நம்ம இது வரைக்கும் பண்ணது கூட லிஸ்ட் இருக்குது, ஜானர் வைஸாக பிரித்து அதில் வச்சிருக்கோம். அண்ட் என்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலும் சரி, வேறு புக் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும்னாலும் சரி, என்ன பண்ணணும்னாலும் இந்த வெப்சைட்டுக்கு வாங்க. ஓகே, பாய்.